அத்தை. பாப்பா சஞ்சய், என்னப்பா வேணும்? காஃபி தண்ணி எதுவும் வேணுமா? ஆமா அத்தை, ரொம்ப தலைவலியா இருக்கு. ஒரு டீ மட்டும் போட்டு தரீங்களா? அப்படியா? செத்த நேரம் ஆள்ல உட்காரு, அத்தை போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. அடடடே, மருமவன் இந்த வேஷ்டி சட்டையில செமையால இருக்கிறான். அப்படியே பார்க்க சீமராஜா மாதிரி இருக்கப்பா. போங்க அத்தை, ரொம்ப தான் புகழ்றீங்க. உண்மையிலே என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என் மருமவனுக்கு முதல்ல டிஸ்டி சுத்தி போடணும். நீ முதல்ல போய் ஆள்ல உட்காரு, நான் காஃபி கொண்டு வந்து அப்படியே உனக்கு டிஸ்டி சுத்தி போடுறேன். அட ஏன் அத்தை சும்மா கலாய்க்கிறீங்க? இல்ல மாமா, உண்மையிலே இந்த வேஷ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி ஆள்னி. சரி அத்தை, நான் போய் ஹாலில் வெயிட் பண்றேன். நீங்க டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிடா தங்க பிள்ளை. மாமாக்கு நம்ம டீ போட்டு கொடுத்து அசத்த வேண்டியதான். இங்க என்னடி மாசம் மாசம் நிக்கிற? மாமா தான் டீ கேட்டார்ல, நான் போய் போடுறேமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போட்டு கொடுக்குறேன். நீ போய் சீக்கிரம் கிளம்பு. நீ கிளம்புறதுக்கு தான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். சீக்கிரம் போய் கிளம்பு. இன்னும் அரை மணி நேரத்துல கிளம்பி நீ கிச்சன் பக்கம் வர. என்ன புரிஞ்சுதா? லேட் ஆகணும்னு வச்சுக்கேன், வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு போயிடுவேன். போய் கிளம்பு போ. சரிங்கம்மா. மாமா, விளாண்ட்ல எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு தானே? ஆமா மருமகளே, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். சரிங்க மாமா, ஒண்ணுக்கு 10 தடவை பாத்துக்கோங்க. அப்புறம் அங்க போயிட்டு இது இல்ல அது இல்லன்னு சொல்ல போறீங்க. அதெல்லாம் நீ ஒரு கவலையும் படாத, நான் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டேன். அப்படியே ஏதாச்சும் பொருள் தேவைன்னா அங்க கடை வீட்டு பக்கத்துல இருக்கும், நம்ம அங்க வாங்கிக்கலாம். அப்படியா? அப்ப சரிங்க மாமா. சரி சரி, மாசம் பேசிட்டு நிக்காதீங்க. இன்னும் அரை மணி நேரத்துல எல்லாரும் கிளம்புனாதான் சட்டு புட்டுன்னு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியும். என்ன புரிஞ்சுதா? சரிங்க மாமா. சரி, நானும் அப்படியே போய் ரெடி ஆயிட்டு வரேன். சரிங்க மாமா. ரொம்ப நாளைக்கு கழிச்சு நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா சவுண்டி, வீடே சந்தோஷத்துல நிறைவா இருக்குல்ல? ஆமா ஆமா. நீங்க வாங்கி கொடுத்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு நீங்க வாங்கி கொடுத்த சேலையும் தான் அழகா இருக்கு. ஆனா பாருங்களேன், நான் உங்களுக்கு ரெட் கலர்ல சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க எனக்கு ரெட் கலர்ல சேலை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா, நம்மளுக்கு 2 பேருக்கும் நடுவுல அவ்வளவு ஒற்றுமை. இந்த பூமாரி பொண்ணு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. கிளம்புனால என்னன்னு வேற தெரியல. காலையில இருந்து என் கண்ணுலே படல. அவளையே திட்டிக்கிட்டு இருக்காதீங்க, அவ கண்டிப்பா கிளம்பி இருப்பா. நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நிப்பா தேவதை மாதிரி. அவளை பத்தி இன்னும் நீங்க புரிஞ்சுக்கலையா? நீங்க வேணா பாருங்க, ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பா. வாடி, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், கரெக்டா வந்துட்டியா? பாருங்க மருமவ என்ன அழகா இருக்கா பாருங்க. ஐயோ, தேவதை மாதிரி சொல்லிக்கிற பூமாரி நீ. நான் தான் சொன்னல, பூமாரி அழகா ரெடியாகி வந்திருக்கா. நீங்க தான் சொன்னீங்க என்னமோ தூங்கிக்கிட்டு இருக்கான்னு. பாருங்க எவ்வளவு அழகா ரெடியாகி வந்திருக்கா. என்ன ரெடியாகி வந்து என்ன பிரயோஜனம்? இந்தாடி, குலதெய்வ கோயிலுக்கு தானே போற, இப்படியே வருவ? என்னடி இது தலைவிரி கோலம்? கோயிலுக்கு போறமே, தலைய நல்லா பின்னி மண்டை ஃபுல்லா பூவை வச்சுட்டு வர வேண்டியதானே, இப்படி வந்திருக்க? ஏதோ ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி தலைமுடி விரிச்சு போட்டு வந்திருக்கா. போ, போய் அழகா தலையை கட்டி பூ வச்சுட்டு வா. அப்புறம் பாரு, கழுத்துல கையில காலிலன்னு ஒண்ணுமே இல்ல. இந்தாடி, நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். 4 பேர் உன்னை பாக்குவாங்க. அவங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன இந்த பொண்ணு கழுத்துல கையில எல்லாம் ஒண்ணுமே போடாம இருக்கு, வீட்ல எதுவும் வாங்கி கொடுக்கல போல, என்னையதான் தப்பா பேசுவாங்க. போய் ஒழுங்கா கழுத்துல கால்ல எல்லாம் எழுதி போட்டுட்டு வா போ. இப்ப சொல்லு பேச்சு கேக்குறியா இல்லையா? ஒழுங்கா போய் எல்லாத்தையும் மாட்டிட்டு வா போ. மாமா அந்த வேஷ்டி சட்டையில அப்படியே பார்க்க மாப்பிள்ளை மாதிரி இருந்தாரு. இப்ப நானும் மாமாக்கு ஈக்குவலா பொண்ணு மாதிரி ரெடி ஆகணும். அப்பதான் எங்க 2 பேரோட ஜோடி பக்காவா இருக்கும். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்னையும் மாமாவையும் பார்த்துட்டு 10 பொருத்தமும் இவங்க 2 பேருக்கும் பக்காவா இருக்கு, அப்படியே பார்க்க கல்யாணம் பொண்ணு கல்யாண பையன் மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லணும். அதை கேட்டு எங்க அம்மாவும் தாத்தாவும், அடடி இன்னைக்கு நல்ல நாள் ஆச்சு, அது மட்டும் இல்லாம குலதெய்வ கோயில இருக்கோமே, 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிடலான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகா ரெடி ஆகணும். அழகா ரெடியாகி மாமா முன்னாடி போய் நின்னா மாமா கண்டிப்பா ஃபிளாட் ஆயிடுவாரு. என்னைய பார்த்து தேவதை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி புகழ போறாரு. ஆமா, இன்னைக்கு மாமா பிரவுன் கலர்ல ஷர்ட் போட்டிருந்தாரு. அதுக்கு மேட்சா நம்மளும் இன்னைக்கு பிரவுன் கலர்ல சாரி கட்டினா வேற லெவல்ல இருக்கும். நானும் பிரவுனு, மாமாவும் பிரவுனு. இதை பார்த்து அந்த பூமாரிக்கு வயிறு எரிய போகுது. அப்ப அவளுக்கு தெரியும்ல நானும் மாமாவும் லவ் பண்றோம் அப்படின்னு. அதுக்காகவே இன்னைக்கு நான் அழகா பிரவுன் கலர் சாரியில சூப்பரா போய் மாமா முன்னாடி நிக்க போறேன். வாவ், அழகே பொறாமை பரும் பேரழகி. யாரு? நான் தான். ரொம்ப அழகா இருக்கேன். எனக்கே என்ன பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப மாமாவும் கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. தலையில கொஞ்சம் பூ வச்சா இன்னும் நல்லா இருக்கும். வாவ், தலை நிறைய பூ வச்சா அப்படியே நம்ம பார்க்க கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கும். இப்போ முதல்ல போய் என்னோட கெட்டப்ப மாமா கிட்ட காட்டணும். மாமா என்ன மாமா ஆள்ல இருப்பாருன்னு பார்த்தா இவங்க எல்லாம் தான் இருக்காங்க. மாமாவை காணுமே, எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. வந்து நிக்கிறா பாரு, என்னமோ கல்யாணத்துக்கு போற மாதிரி ஜிகு ஜிகுன்னு. எல்லாம் சஞ்சயை கரெக்ட் பண்றதுக்கா இருக்கும். மானகட்ட பொழப்பு. சாரியையும் ஆளையும் பாரு. இது என்ன சாரி கட்டி இருக்கு?
பச்சை கலர் சிங்கிச்சான், மஞ்சள் கலர் சிங்கிச்சான். நான் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன். இதில் வேற ஒரு பக்கம் ஃப்ளீட் வேற விட்டுருக்கு, அதுவும் தொப்புலாம் தெரிகிற மாதிரி. இதுக்கு பேசாமல் சாரி கட்டாமே இருக்கலாமே, எதுக்கு இப்படி கட்டிட்டு வரணும்? வர வர சாரிக்கு உண்டான மதிப்பே போயிடுச்சு. எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்காக தான் சாரி கட்டுறாங்க. ஆனால் இங்கே பாரு கண்டதையும் காட்டிட்டு தெரியுது. அதுலேயே அந்த சாரி கலரு ஐயே கொஞ்சம் கூட ரசனையே இல்லை. இப்போ நீ போறியா இல்லையா? முடியாது, போமா. யாழ்னி, இந்த சாரியில் அழகா இருக்கியே. தேங்க்யூ அத்தை. அடடடடே, மகாலட்சுமி மாதிரில இருக்க. அழகா செயின்லாம் போட்டிருக்க, வளையல்லாம் போட்டிருக்க, தலை நிறைய பூ வச்சிருக்க. அம்சமா இருக்க மாச்செல்லாம். தேங்க்யூ பெரியம்மா. என்ன அம்சமா இருக்கா? கைலாங்கடையில வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கா. இதுல பாரு, தலை ஃபுல்லா பட்டிக்காடு மாதிரி எவ்வளவு பூ வச்சுட்டு வந்து நிக்குது. சை, கொஞ்சம் கூட ரசனையே இல்ல. பாரு, நல்லா பாரு. உன்னை விட ஒரு வயசு சின்ன பிள்ளை என்ன அழகா சேரி கட்டி, என்ன அழகா தலை நிறைய பூ வச்சு, கை காலில் என்ன அழகா நகை போட்டு வந்திருக்கா. நீயும் தான் இருக்கியே. ஒரு பூ வைக்க சொன்னா கூட வைக்கிறது இல்ல. ஒழுங்கா போய் இப்ப தலையை பின்னிட்டு வந்து செயின் எல்லாம் போட்டுட்டு வர, இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோன்னு. வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போயிருவா, நாங்க கூட்டு போக மாட்டேன் சொல்லிட்டேன். அம்மா, ஏமா இப்படி பண்ற? நம்ம என்ன கல்யாணத்துக்கு போறோம், நகை அதையெல்லாம் போட்டுக்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு தானே போறோம். அங்க என்ன ஃபுல்லா வெயிலே நிக்க போறோம். அதுக்கு இப்படி அஜிகிஜிகன்னு வர முடியும்? சரி, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா தலையில நல்லா பூ வச்சிருந்து அஜிகிஜிகன்னு நகையெல்லாம் போட்டுட்டு வரலாம். குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு எதுக்கு? அங்க ஒரு ஃபேன் கூட இருக்காது, எதுவுமே இருக்காது. இதுவே கல்யாண மண்டபம்னா ஏசி இருக்கும். சரி, இந்த மாதிரி வர சொல்றீங்க, நியாயம். போய் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு அப்படிலாம் கிளம்பி வர சொல்ற? நான் இப்படிதான் வருவேன். என்கிட்ட நகை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு மத்தவங்க கிட்ட சீன் போடுறதுக்குலாம் நான் வரல. எனக்கு இப்படி சிம்பிளா இருக்கதான் பிடிக்கும். அப்படிதான் நான் சிம்பிளா இருப்பேன். மத்தவங்களுக்காக தலை நிறைய பூ வச்சுட்டு ஜிங்கு ஜிங்குன்னு என்னால ஆட்டிட்டு வர முடியாதுமா. அவங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி அவ என்னையதான் குத்தி குத்தி காட்டி பேசுறா. அவளுக்கு பொறாம நான் ரொம்ப அழகா இருக்கேன், அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா. தலையை பின்றதுக்கு துப்பு இல்ல, பேச்ச பாரு. என்னமோ பண்ணி தொலை. உன்கிட்ட நான் மனுஷன் பேசுவானா? அங்க வந்து என்ன யாராச்சும் ஏதாவது சொல்லட்டுமே, அப்ப இருக்கும் உனக்கு. யாராச்சும் சொன்னாதானே? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்கவங்க வேலையை தான் பாப்பாங்க. நீனா இவங்க அப்படி சொல்ல போறாங்க, அவங்க அப்படி சொல்ல போறாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. போமா. விடு பூமாரி, உங்க அம்மா அப்படிதான் தெரியாதா? நீ அழகா தான் இருக்க, ரொம்ப அழகா இருக்க பூமாரி. தேவதை மாதிரி இருக்க, சரியா? அப்படி சொல்லுங்க அத்தை. தேவதை மாதிரி இருக்காளா? கறி துணி விற்கிற ஆயா மாதிரி இருக்கா. இவளை பார்த்து தேவதை மாதிரி இருக்கான்னு சொல்றாங்க. இந்த அத்தைக்கு கண்ணு தெரியல போல. அவ என்ன நல்லாவா இருக்கா? நான் தான் எவ்வளோ அழகா அப்படியே மகாராணி மாதிரி இருக்கேன். அவ எனக்கு சேவை செய்யற சேவகி மாதிரி இருக்கா. பாத்தியா பாப்பா, முன்னெல்லாம் நான் கிளம்ப அவ்வளோ லேட் எடுத்துப்பேன். அப்படி பார்த்து பார்த்து ட்ரெஸ் பண்ணுவேன், பார்த்து பார்த்து ஜுவல்லரி போடுவேன், பார்த்து பார்த்து மேக்கப் பண்ணுவேன். ஆனால் இப்போ பாரு, நீ பிறந்ததுக்கப்புறம் உனக்கு எது வந்துட்டு ஈஸியாக இருக்கோ, உனக்கு எந்த சாரி குத்தாமல் இருக்கோ, எந்த ட்ரெஸ் குத்தாமல் இருக்கோ, உனக்கு எந்த ஜுவல்லரி கொத்தாமல் இருக்குமோ அந்த மாதிரியா பார்த்து போட்டுட்ருக்கேன். அம்மா ரொம்ப மாறிட்டேன்ல நீ பிறந்ததுக்கப்புறம். அம்மா உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், வாய் திறந்து பேச மாட்டியா? ஆமாம், நீ அப்படியே பேசிட்டாலும் சரி விடு. உங்கள் அப்பாங்கார எங்கே போனான்னு தெரியலையே. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? பாப்பாவுக்கு பேர் வைக்கிறோம், சீக்கிரமாக கிளம்பணும், பாப்பா கூட இருக்கணும், பாப்பாவை தூக்கிட்டு போகணும், பாப்பாவை ரெடி பண்ணணும்னு ஏதாவது பொறுப்பு இருக்கா? உங்கள் அப்பன்காரனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. என்னடி கிளம்பிட்டியா? வாங்க பாஸ், உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க? தலைவலியா இருந்துச்சா, அதான் டீ கடையில் போய் ஒரு டீ அடிச்சுட்டு வந்தேன். எங்கேயாச்சும் பொறுப்பு இருக்கா? இன்னைக்கு பிள்ளைக்கு பேர் வைக்கிறோமே, கூட மாட இருந்து வேலை செய்யணும், பாப்பாவை பார்த்துக்கிறணும், என்ன பண்ணணும்லாம் கேட்கணும், ஏதாவது இருக்கா? உங்கள் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கீங்க. சரி விடு, பாத்துக்கலாம். எப்படியோ எல்லாரும் கிளம்ப தானே போறோம். நான் எங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன். பொறுப்பெல்லாம் பாத்துக்கிறதுக்கு தாத்தா இருக்காரு. அப்புறம் என்ன, நான் ஜாலியா இருக்க வேண்டியதானே என் புள்ளைய பாத்துக்கிட்டு. என்னடா செல்லம்? ஆமாம் ஆமாம், உங்களுக்கு யாரும் எந்த வேலையும் வைக்காததுனால நல்லா ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்கீங்க. சரி விடுடி. என்ன இன்னைக்கு என் பொண்டாட்டி கொஞ்சம் கூடுதலா அழகா இருக்கா? இருப்பா, ஏதாவது சொன்னா இந்த மாதிரி ஏதாவது சொல்லி வாய அடிச்சிட வேண்டியது. இதுக்கெல்லாம் மயங்குற ஆள் நான் இல்லை. அது சரி அதை விட மாமன் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சொல்லவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு வேஷ்டி எல்லாம் கட்டியிருக்கேன். என்ன எதுவுமே சொல்லாம அப்படி நிக்கிற? ஓ, என் அழகுல மயங்கி தகச்சு போய் நிக்கிறியோ? ஆமா அப்படியே தகச்சு போய் நின்னுட்டாலும் என்னடி எது கேட்டாலும் சலிச்சுக்கிற? சொல்லி எப்படி இருக்கேன்னு. நல்லா தான் இருக்கீங்க. யோப்பா, இத சொல்ல இவ்வளவு இழுவையா? என்ன இழுவை கொஞ்சம் பயங்கரமா இருக்கே. என்ன பின்ன? எல்லாத்தையும் மறந்துருங்க. வர வர உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் டோட்டலா மாறிட்டீங்க. என் மேல இருக்க பாசம் எல்லாம் குறையுதுன்னு நினைக்கிறேன். அடியே, அப்படி நான் என்ன திடீர்னு மறந்தேன்? என்னடி திடீர்னு சம்மந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க? உன் மேல பாசம் எல்லாம் ஒன்றும் குறையிலையே. என் பாப்பாவை விட உன் மேலதான் எனக்கு பாசம் ரொம்ப அதிகம். அப்படி பாசம் அதிகமா இருந்தா சொன்னதை மறக்காம இருந்திருப்பீங்க. என்ன சொன்ன, என்ன மறந்தேன்? இல்ல எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமா, புரியாது மாக்கா. திட்டுறேன்னு தெரியுது, என்னன்னு சொல்லிட்டு திட்டலாமே.
பின்ன என்ன, நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம என்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் 2 பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் போடணும்னு. இப்போ நான் ப்ரௌன் கலரில் saree கட்டியிருக்கேன், நீங்கள் க்ரீன் கலரில் ஷர்ட் போட்டு வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு பேர் வைக்கிறாங்க, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தானே போகணும். அதையும் நீங்கள் மறந்துட்டு வேறு கலரில் ஷர்ட் போட்டு வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் வர வர மறந்துடுறீங்க. யாரு மறந்தா? நான் ஒன்றும் மறக்கலையே. நானும் ப்ரௌன் கலர் ஷர்ட் தான் போட போறேன். சரி, சும்மா டீ கடைக்கு தானே போறோம், டீ குடிச்சிட்டு வர வரைக்கும் இந்த பச்சை கலர் சட்டையை போட்டுக்கலான்னு போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரௌன் கலர் ஷர்ட் தான் மாட்டிட்டு வரலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நீயே சொல்லிட்ட. நான்லாம் மறக்கல சரியா? அந்த ஐடியாவை சொன்னதே நான் தானே. எப்படி மறப்பேன்? எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தானே இது வரைக்கும் போயிருக்கோம். நான் மறந்துடுவேனா? அதுவும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன், நம்ம பாப்பாக்கு பேர் வைக்கிறோம், நான் அதை மறப்பேனா? நல்லா காது குத்தாதீங்க, எனக்கு வேர்க்கனவே காது 3 தடவை குத்திட்டாங்க. சாரிடி, உண்மையிலே மறந்துட்டேன், தயவு செய்து மன்னிச்சிரு. அப்படியே மன்னிச்சிட்டாலும் ஒழுங்கா போய் ப்ரௌன் கலர் ஷர்ட் போட்டு வாங்க, போங்க. எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது, எதையுமே ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. 2 minutes எல்லாம் இப்பயே வந்துடுறேன். ப்ரௌன் கலர் ஷர்ட்ல தானே வந்துடுறேன். மாமா பாரு, இப்ப ப்ரௌன் கலர் ஷர்ட்ல சும்மா அம்சமா வந்து உன் முன்னாடி நிக்கிறேனா இல்லையான்னு பாரு. பாத்தியா குட்டி, உன் அப்பனுக்கு வெறும் பேச்சு தான், செயல்ல ஒன்றும் கிடையாது. எப்படி சமாளிச்சுட்டு போறாரு பாத்தியா?